திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். வான்வழி வேத வகுப்பு வழியாக கிறிஸ்தவ விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இப்போ எலியாவின் தேவன் எங்கே? வேர் இஸ் த காட் ஆஃப் எலைஜா? ரொம்ப ஆச்சரியமாக எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். இந்த அளவுக்கு எலியாவை பற்றி விஷயங்களை விவரமாக பார்க்க முடிஞ்சது சந்தோஷம்தான். நமக்கும் ஒரு பெரிய ஊக்கம், பெரிய உற்சாகத்தை இந்த தொடர் கொடுத்துக்கிட்டே வருது. பாருங்கள், ஒரு தனி மனிதனுக்காக தேவன் காகத்தை அனுப்பி போஷித்தார், ஒரு 7 விதவையை கொண்டு போஷித்தார்னு பார்க்குறோமே. இன்னும் ஒன்று செஞ்சால் நல்லா இருந்திருக்கும், அதையும் பண்ணிட்டார். என்ன தெரியுங்களா? தேவதூதன் இறங்கி வந்து ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை, என்ன சூழ்நிலைன்னு சொன்னால் இவர் என்னன்றாரு, என்னை வந்து சாவடிச்சிடுங்க, நான் உயிரோடு வாழ விரும்பலை, இந்த ஊழியம் இந்த மக்களுக்காக நான் இப்படி ஓடி ஓடி பண்ணுறதெல்லாம் வேணாம் சொல்கிறோம்ல சில நேரத்தில். ஐயோ, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட எனக்கு வாழவே முடியாது, இறந்துட்டா நல்லாயிருக்கும், இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லாயிருக்கும், இந்த உலகம் அப்படியே நம்ம தலைமையில் இருந்து நம்மளை அழுத்துகிற மாதிரி பெரிய பாரம் வரும்போது நம்ம அப்படி நினைக்கிறோம். இவர் அப்படி தான் நினச்சிட்டார். அப்போது அப்படியே நினச்சிக்கிட்டு தூங்கிடுறாரு. ஒரு தேவதூதன் வந்து எழுப்பி போஜனம் கொடுக்குறார், சாப்பிடு, நீ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. வாழ்க்கையில் நாம் கூட பிறக்கிறோம் இல்லைங்களா? முடிவெடுத்தோமா இப்படி பிறக்கணும், இன்னாருக்கு பிறக்கணும், இந்த ஊரில் அது நம்ம முடிவு எடுக்கலையே, தேவன் திட்டத்தின்படி தானே பிறந்தோம். சரி, இப்போ மரணம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முடிவு எடுக்க முடியுமா? பரவாயில்ல, எனக்கு ஒரு 80 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 70 ஆயிடுச்சு, இல்லை எனக்கு இந்த உலகம் பிடிக்கல, நான் ஒரு 10 மணிக்காக போயிடுறேன் இந்த உலகத்தை விட்டு, அப்படி முடிவு எடுக்க முடியுமா? மரணத்தை பற்றி முடியாது. நடுவில் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா? பிறப்பதற்கும் முடிவெடுக்கவில்லை, மரணத்துக்கும் முடிவெடுத்து நம்மளால் போக முடியாது. ஆனால் நடுவில் தேவனுக்கு பிரியமாக வாழ்வதற்கு நாம் முடிவெடுக்கலாம். அதை சரியாக எடுக்கிறதுக்கு தான் இந்த வேதம் நமக்கு உதவி செய்யுது. இந்த மாதிரி வரலாறுகளையும் மனிதர்களையும் நம்ம அதுக்காக தான் படிக்கிறோம். அதனால் தயவுசெய்து வாழ்க்கையில் சோர்ந்து போயிருக்கீங்களா? வாழ பிடிக்கலை அப்படி யோசிக்கிறீங்களா? இந்த உலகமே உங்கள் தலைமையில் அப்படியே வந்து அழுத்தி நசுங்குவதைப் போல மனதில் நீங்கள் நசுங்கி கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி பாருங்கள், தேவன் இறங்கி ஒரு தேவதூதனை அனுப்பி எலியா என்ற தீர்க்கதரிசியை பலப்படுத்தினார். இன்னும் ஓட வேண்டிய தூரம் இருக்கிறது, நீ ஓடு என்று சொல்லி தேவன் அவரை பலப்படுத்தினார். உங்களையும் பலப்படுத்துவார். அப்போ சொன்னாங்க, பவுல் விண்ணப்பம் பண்ணப்ப அவருக்கு என்ன பதில் வந்ததுங்களா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பெறன் பூரணமாய் விளங்கும். இவ்வளவுதான் பதில் நம்மளுக்கு. ஒரு புதிய உற்சாகத்தோட சோர்ந்து போயிருக்கிற சகோதரி சகோதரியே, இன்னும் நீங்கள் ஓட வேண்டிய தூரம் இருக்கிறது என்று சொல்லி எழுந்து ஓடுங்கள், விசுவாசியுங்கள். பெரிய காரியங்களை, இதுவரைக்கும் நீங்கள் காணாத அதிசயமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடு இருப்பதாக. நீங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு சமூகமாக, ஒரு திருச்சபையாக, தேவனுடைய மக்களாக வாழ வேண்டும். எப்போதும் தனி மரம் தோப்பாகாது. அதனால தான் சபையானது அநேக அங்கத்தினர்களால் ஆன ஒன்றாக இருக்கிறது. அநேக மக்கள் ஒன்று கூடும்போது கூட்டு மனம் நமக்கு உண்டாகும். அப்பொழுது ஒரே மனமும் ஒரே இருதயம் உடையவர்களாக நாம் நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, இந்த நாட்களில் எலியாவின் தேவன் எங்கே என்ற ஒரு தொடரை நாம் கேட்கிறோம். எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனிதன். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை அசாதாரணமாக இருந்தது. எலிஜா வாஸ் ஏ ஆர்டினரி மேன், பட் he had a extraordinary life. இந்த காலை உங்களையும் அவ்விதமாக மாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பொதுவாக கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்போதும் கவனத்தில் வைத்திருப்பது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது.
நம்முடைய வாழ்க்கை இந்த 3 வட்டத்துக்குள்ளே எப்போதும் அடங்கி இருக்கிறது. செத்தவனை தவிர உயிரோடு இருக்கிற அனைவருக்கும் உணவு தேவை. உணவில்லாமல் மனிதர்களால் வாழ முடியாது. ஆனால் தேவனுடைய மக்களாக நாம் இருக்கும்போது நம்முடைய பசியை ஆற்றும் வல்லமையை அவர் தந்து விடுவார். எலியாவை காகங்களை கொண்டு போஷித்தார், விதவையை கொண்டு போஷித்தார். இன்றைக்கு நாம் பார்க்கிற ஒரு செய்தி, பரலோகத்தில் தேவனுக்கு வேலை செய்கிற தேவ தூதர்களை கொண்டு போஷிக்கிறார். ஆச்சரியமா இருக்கு. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 4வது வசனம். அவன் வனாந்திரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். காரணம் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைராக்கியமான வார்த்தைகளையும் அற்புதங்களையும் பேசி செய்து வந்த எலியாவை இஸ்ரவேல் தேசத்து மக்கள் பலட்சியம் பண்ணினார்கள், பரிகசித்தார்கள், செவி கொடுக்கவில்லை. அவனுக்கு மிக வேதனையாக அது போய்விட்டது. ஆகவே இந்த வேலை செய்வதை விட, கர்த்தருடைய ஊழியம் செய்வதை விட நான் செத்துப்போவது நல்லது என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு மேலோங்கி விட்டது. இன்றைக்கும் கூட உத்தம ஊழியக்காரர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில், போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிற ஒரு நிலையில் தான் இன்றைய உலகமும் இருக்கிறது. எலியா ஒரு சூரை செடியின் கீழே, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று படுத்துக்கொண்டான். பாருங்கள் என்ன நடந்தது. 19ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் சுடப்பட்ட அடையும், தழல் என்றால் நெருப்பு என்று பொருள், அடை என்றால் அப்பம் என்று பொருள், ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும், தண்ணீரை 2 கையில் சேர்த்து கூட குடிக்கலாம். ஆனால் அவனுடைய அருகிலே தண்ணீர் எப்படி வந்து சேரும்? ஒரு பாத்திரம் இருந்தால் தான் சேர முடியும். நல்லா கவனிக்கணும் நீங்கள். ஆக தழலில் சுடப்பட்ட அடை, அதாவது ரொம்ப சூடாகவே இருந்தது அந்த உணவு. அப்பொழுதுதான் செய்த உணவு அது. ஒரு பாத்திரத்திலே தண்ணீர், எழுந்து போஜனம் பண்ணும் என்று சொன்னான். சகோதரர்களே, கடவுள் நமக்கு உணவு அளிக்கும் போது 10 நாள் நாற்றமடித்த கஞ்சியை கொண்டு வந்து ஊற்றுவாரா? அல்லது 20 நாள் கெட்டுப்போன ஒரு பொருளை கொண்டு வந்து தின்னு என்று சொல்வாரா? எப்போதும் தேவன் தமது பிள்ளைகளுக்கு நல்ல உணவை கொடுக்கிறவராக இருக்கிறார், நல் உணவை படைக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கும் அவர் உணவை கொடுக்க வல்லவர். இயேசுநாதர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த சரீரத்தில் ஒரு முழம் உங்களால் கூட்டிக்க முடியுமா? 5 அடி 5 அங்குலம் இருக்கிற நீங்கள் 6 அடி 6 அங்குலம் உயரமாக முடியுமா? முடியாது. அப்போது உடலை கொடுத்தவர் உங்களுக்கு உடையை கொடுப்பார், பசியை கொடுத்தவர் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார். ஆகவே நீங்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் உடைகளுக்காகவும் கவலைப்படுகிறது என்ன? தேவனற்ற மக்கள், அஞ்ஞானிகள் இவைகளை நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தை படிப்பீர்களானால், மனிதனை உண்டாக்கின தேவன் அவனுடைய உணவை ஆயத்தமாக வைத்திருந்தார். ஃபுட் இஸ் ஆல்வேஸ் எ பிளஸிங் ஃபார் மேன்கைண்ட். சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி நம்முடைய நெஞ்சை நெகிழ்வ செய்யக்கூடியதாக இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய தலைமாட்டில் சூடான அடையையும் குளிர்ந்த தண்ணீரையும் அவர் கொண்டு வந்து வைத்தார் என்று பார்க்கிறோம். சகோதரர்களே, தேவ தூதர்களை பற்றி சில செய்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவது, தேவ தூதர்கள் யார் என்பதை விவரமாக நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் சிலவற்றை பார்க்கலாம். 4வது வசனம் பாருங்கள். தேவ தூதரை பார்க்கிலும் இயேசு விசேஷமானவர். 5வது வசனத்தில்
தேவன் எந்த ஒரு தேவ தூதனையும் தனது வலது பக்கத்தில் உட்காரு என்று சொன்னதில்லை. 6வது வசனத்தில் தேவ தூதர்கள் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறார்கள். 7ஆம் வசனத்தில் தேவ தூதர்கள் காற்றுகளாகவும் ஊழியக்காரராகவும் அக்னி ஜுவாலிகளாகவும் தேவன் செய்கிறார் என்று படிக்கிறோம். 12வது வசனத்தில் எப்போதும் தேவ தூதர்கள் தேவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தேவ தூதர்கள் பணிவிடைகளின் ஆவிகள் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தேவ தூதர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இனி வரப்போகிற பரலோக ராஜ்யத்தை தேவன் தூதருக்கு கீழ்ப்படுத்தவில்லை என்று நாம் படிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் எந்த ஒரு தேவ தூதனுக்கும் மகிமையும் கனமும் ஆகிய கிரீடம் சூட்டப்படவில்லை என்று நாம் படிக்கிறோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு மறுபரிசீலனையாக மறுவாழ்வாக அவர்களுக்கு உதவியை தேவன் செய்யவில்லை. God never helped the angels who committed sin. இந்த தகவலை எல்லாம் கூட்டி படிக்கும்போது தேவ தூதர்கள் என்பவர்கள் யார் என்ற ஒரு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்தவத்தில் மார்க்கம் இருக்குது, மதம் இருக்குது. மதத்தில் கத்தோலிக்கன்னு ஒன்று இருக்குது. இந்த கத்தோலிக்கர்கள் மத்தியில் தேவ தூதர்களை வணங்குவது தொழுது கொள்வது உபதேசமாக இருக்கிறது. அவர்கள் காபிரியேல் தூதனை வணங்குவதை நாம் பார்க்கிறோம். செத்துப்போன பரிசுத்தவான்கள் என்று அவர்கள் சொல்கிறவர்கள் செயின்ட்ஹுட் கொடுத்து அவர்களிடத்தில் பிரார்த்திப்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் தேவ தூதர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதர்கள் பணிந்து கொள்ள தொழுது கொள்ள கூடாது. இதை குறித்த கருத்து ஏராளமாக புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை பாருங்கள். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். 9ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள். தேவனை நாம் தொழுது கொள்ள வேண்டும், தேவ தூதர்களை அல்ல. எந்த ஒரு சூழ்நிலையிலும் we cannot worship angels. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இந்த சம்பவத்தில் அந்த மாபெரும் வெளிப்படுத்தலை தேவதூதன் யோவான் அப்போஸ்தலர் காண்பித்து கொண்டே இருந்தான். அதெல்லாம் கண்டு பிரமித்து போன அவன் தேவதூதனுடைய காலில் விழுந்து அவனை பணிந்து கொள்ள ஆரம்பித்தான். உடனே அவனை தூக்கி பிடித்து, நீ அப்படி செய்யாதபடிக்கு பார், நானும் உன்னை போல ஒரு ஊழியக்காரன் தான், தேவனை தொழுதுகொள் என்று சொன்னான். இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தேவ தூதர்கள் நமக்கு தொழுகைக்குரியவர்கள் அல்ல. தேவ தூதர்கள் தேவனுடைய வேலை செய்யும்படியான ஊழியக்காரர்களாக, அக்னிகளாக, வல்லமைகளாக மாற்றப்படுகிறார்கள். தேவ தூதர்களாலே மனிதர்களுக்கு சேவை செய்ய முடியும். சங்கீதம் 34:7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இப்போ நீங்கள் தேவனுடைய மக்களாக இருந்தால் தேவனால் ஒரு தூதர்களை உங்களுக்காக அனுப்பி உங்களை சூழ்ந்து கொள்ள செய்வார். பைபிள் முழுக்க தேவ தூதர்களுடைய சேவையை நாம் பார்க்கலாம். மோசேக்கு அவர்கள் செய்த சேவையை நம்ம பார்க்கிறோம். அப்படி தானியேலுக்கு அவர்கள் செய்த சேவையை குறித்து நாம் படிக்கிறோம். மரியாளுக்கு நற்செய்தியை கொண்டு வந்ததை படிக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன். பேதுரு அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருந்தபோது அவனுக்கு வந்து சங்கிலிகளை அறுத்து விடுதலை செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே பைபிள் முழுக்க தேவ தூதர்களை பற்றிய குறிப்பு ஏராளமாக இருக்கிறது. கூடுதலாக ஒன்று நீங்கள் கவனிக்கணும்.
தேவதூதன் மனிதன் அல்ல. ஏஞ்சல்ஸ் ஆர் நாட் மேன். மனிதனுக்கு தான் தேவன் தமது சாயலையும் தமது ரூபத்தையும் தமது ஆவையும் கொடுத்து அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிச்சூட்டி இருக்கிறார். தேவதூதர்களுக்கு அப்படி இல்லை. கடைசியாக ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும். தேவதூதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள். ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? நம்ம சாத்தான் படிக்கிறோம் இல்லையா பைபிளில். அந்த சாத்தான் யார்? தேவனுக்கு விரோதமாக எழும்பின தூதர்கள் தான் சாத்தான் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 18வது வசனம். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இந்த ஒரு வசனம் புதிய ஏற்பாட்டில் சாத்தான் ஆரம்பத்தில் வானத்தில் இருந்திருக்கிறான். அப்பொழுது அவன் சாத்தானாக இல்லை, ஒரு தூதனாக இருந்திருக்கிறான். ஏசாயா 14ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா அவனுக்கு மிகவும் கர்வமும் பெருமையும் ஏற்பட்டதுனால, அகந்தை ஏற்பட்டதுனால தேவன் அவனை அங்கிருந்து தள்ளினார். இப்பொழுது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 323வது பக்கம். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஏஞ்சல்ஸ் குட் சின். தேவ தூதர்களால் பாவம் செய்ய முடியும். பாவம் செய்த தூதர்களை சங்கிலிகளால் கட்டி அந்தகாரத்திலே நரகத்தில் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்களாம். இப்பொழுது தேவ தூதர்களை பற்றிய ஒரு பரிமாணத்தை, அவர்கள் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த தேவ தூதர்களை கொண்டு தேவன் பூமி முழுவதையும் பராமரிக்கிறார், தமது வல்லமை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எத்தனையோ விஷயங்களை தேவ தூதர்கள் தேவனுடைய ஆணையின்படி கட்டளையின்படி நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒரு சாதாரணமான மனிதன் சூரை செடியின் கீழே, போதும் கர்த்தாவே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் ஊழியனாக இருக்க விரும்பவில்லை, நான் தீர்க்கதரிசியாக இருக்க விரும்பவில்லை, இந்த மனிதர்கள் மனம் திரும்பவில்லை, அவர்கள் பெரும் பாவிகளாக இருக்கிறார்கள், இந்த ஊழியம் செய்வதை விட மரிப்பது மேல் என்பதைப் போல அவன் நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. தூதன் வந்து தழலில் சுடப்பட்ட அடையையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரையும் வைத்தது மட்டுமல்ல, அவனை எழுப்பி சாப்பிடு என்று சொன்னார். இந்த தேவன் எலியாவின் தேவன். இந்த காலையில் பசியோடு குறைவோடு ஆகாரம் இல்லாதனால, கடன் வாங்கி அதிகமாக முழுகினதுனால வேதனையோடு இருக்கிற தாயை தகப்பனே சொல்லுவாங்க, வீட்டில் என்னுடைய அடுப்பில் பூனை படுத்திருக்கிறது. ஏன்னா பூனை எப்போவுமே அடுப்பு மேலே இருக்கிற சட்டி இருக்கிற பொருளை திருடுவதுக்காக வரும். ஆனால் சட்டியில் ஒன்றுமே இல்லாததுனால சட்டிக்கு கீழே இருக்கிற அடுப்பில் அந்த சாம்பல் மேலே ரொம்ப லகுவாக பூனை படுத்துக்கொள்ளும். பூனை அடுப்பிலே படுத்திருக்கிறதுன்னா அர்த்தம் என்னென்னா, அந்த வீட்டில் உணவு செஞ்சு பல வாரம் ஆச்சு, பல நாட்கள் ஆயிற்று என்று பொருள். இன்றைக்கு அவர் உனக்கு உணவு அளிப்பார், அவர் உன்னை போஷிப்பார். நீ அவரிடத்திலே திரும்பு. அவர் இரக்கமும் தயவும் உருக்கமும் உள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 78 24 25 வசனங்கள். மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பரிபூர்ணமாய் அனுப்பினார். இந்த இடத்துல தேவ தூதர்கள் சாப்பிடுவதற்கான உணவு மன்னா என்று அழைக்கப்படுகிறது. ஒரு கால் எலியாவுக்கு தழலில் சுடப்பட்ட அடை நம்ம படித்தோமே, அது என்ன மாவினால் செய்திருக்கோம்? ஒரு கால் அது மன்னாவாக இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை 40 ஆண்டுகள் உண்டார்கள். ஆனால் இந்த மன்னாவை சாப்பிட்டதுனால ஒரு ஆள் பரலோகத்துக்கு போயிட முடியாது. மன்னாவை சாப்பிட்டதுனால ஒரு நித்திய வாழ்வை பெற்றுவிட முடியாது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை பாருங்கள். உங்கள் பிதாக்கள்
வனாந்திரத்தில் மன்னாவை புசித்திருந்தும் மரித்து போனார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். 6ஆம் அதிகாரம் 48வது வசனம், ஜீவ அப்பம் நானே, ஐ ஆம் த லிவிங் பிரெட். இயேசு தன்னை ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஒரு கால் எலியாவுக்கு தழலில் சுடப்பட்ட ஒரு அப்பம் இருந்திருக்கலாம். ஆனால் அதை பார்க்கல மேன்மையான ஒரு அப்பம், வாழ்விக்கும் அப்பம் இயேசுவாக இருக்கிறார். இந்த அப்பம் இயேசுனுடைய மரணத்தின் வடிவிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. வாசிப்போம். யோவான் 6ஆம் அதிகாரம் 51வது வசனம், நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைத்திருப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். சகோதரர்களே, இந்த அப்பத்தை குறித்து தான் புதிய ஏற்பாடு என்றும் புதிய உடன்படிக்கை என்றும் இயேசு கூறுகின்றார். இதை மத்தேயு 26ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள். கவனிங்கள் 28வது வசனம், இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற, கவனிங்கள், புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இட் இஸ் எ நியூ கவனன்ட் அல்லது நியூ டெஸ்டமெண்ட். புதிய ஏற்பாட்டுக்கு பேர் புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட். இயேசு தன்னுடைய உடலை, அவர் சிந்திய இரத்தத்தை புதிய உடன்படிக்கை என்று சொல்கிறார். இந்த அப்பமும் ரசமும் உண்ட மக்கள் மரித்தோர்ந்து எழுந்திருப்பார்கள் என்று இயேசு வாக்களித்திருக்கிறார். நண்பர்களே, எலியாவின் வாழ்க்கையில் தேவ தூதர்கள் உணவை கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூதன் அல்ல, தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக இருக்கிற இயேசு நம்மை போல மனிதனாக வந்து தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் சிலுவையிலே நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிற மனிதனுக்கு மெய்யான போஜனமாக இயேசு இருக்கிறார் என்று சொல்லி இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, வாக்குத்தத்தம் நிறைந்த அற்புதமான இந்த நற்செய்திக்காக உமக்கு தோத்திரம். கேட்டவைகளை மறக்காமல் இருக்கும்படி எங்களை ஏவியருளும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, இந்த புதிய தொடரை அநேகர் பார்த்து பரவசமடைந்து பதில்களை எழுதி பரிசுகளை பெற்றீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். எலியாவின் தேவன் எங்கே? எலியாவை தேவன் எப்படியெல்லாம் போஷித்தார் பாருங்கள். காகங்கள் மூலம் தேவன் போஷித்தார், விதவை மூலம் தேவன் போஷித்தார். இந்த நாளில் தேவ தூதரை கொண்டும் தேவன் எலியாவை போஷித்தார். தேவன் தம்முடைய தூதர்களை காற்றுகளாக, அக்னியாக அனுப்ப முடியும். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்களின் பணிவிடை ஆவிகளாக தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவ தூதர்கள் தேவனுக்கு இணையானவர்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்ய மனிதர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு இன்று பேசியிருக்கிறார். தேவ தூதரை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் தேவ தூதரை கொண்டுதான் தம்முடைய கட்டளைகளை மோசேக்கு கொடுத்தார். தேவ தூதர்கள் பரிசுத்தவான்களுக்கு பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். இப்படி தேவ தூதர்களுடைய எல்லா பணிகளை குறித்து நாம் விவரமாக இன்று தெரிந்து கொண்டோம். இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். தேவ தூதரை நாம் வணங்கலாமா? கொஞ்சம் யோசித்து பதிலை நீங்கள் எழுதுங்க. சரியான பதில் எழுதுங்க, வசன குறிப்போடு எழுதுங்க. நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. தேவ தூதரை நாம் வணங்கலாமா? எழுதி கொண்டீர்களா? தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யூடியூப்பில் அப்லோட் செய்யப்படுகிறது. எந்த ஒரு ஊரிலிருந்தும் எந்த நாட்டிலிருந்தும் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், கம்ப்யூட்டர்கள் மூலமாக 24 மணி நேரமும் பார்க்கலாம். பாருங்கள், பிறரையும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்ய
பின்வரும் முகவரிக்கு அன்புடன் அழைக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார். என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். என்றுணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லையில்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் நம்மை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.